ஹாய் மக்கா, டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்ரேஷன் பண்ண போகிறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு முன்னாடி நேத்திக்குள்ள வீடியோலேயே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் எனக்கு நிறைய வேலை இருக்குது இன்றைக்கி. ஏன்னா சண்டே மட்டும்தான் எனக்கு லீவு. ஸோ அதனால் நிறைய ஒர்க் இருக்கும். எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் எனக்கு வந்து புக்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த வீடியோ ஷூட் பண்ணப்போ டைம் என்ன அப்படின்னா கரெக்டாக 1 மணிக்கு நான் அந்த வீடியோ ஷூட் பண்ணியிருந்தேன். 1 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் எனக்கு கண்டினியூஸாக ஒர்க் இருந்துகிட்டே இருந்துச்சு. எல்லா வேலையும் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் தூங்கினேன் பார்த்துக்கோங்க. தூங்கி எழும்பி மறுபடியும் பார்த்தீங்கன்னா என்னோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 4:30 ஆகுது. ஸோ 4:30க்கு பார்த்தீங்கன்னா நான் என்ன பிளான் பண்ணேன் அப்படின்னா துணியெல்லாம் ஃபஸ்ட்டு மடித்து வச்சிடலாம். ஒரு செமைக்கு கடந்து பார்த்துக்கோங்க எல்லா துணியையும் கடன்னு மடித்து வச்சுட்டு புக்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன் பார்த்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி என்னோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ண படிக்கலான்னு முடிவு எடுத்ததுமே பார்த்தீங்கன்னா நான் போயிட்டு என் ஸ்டடி டேபிளை எடுத்து பார்த்தேன் பார்த்துக்கோங்க. அதோட பரிதாப நிலையை நான் உங்களுக்கும் காமிக்கிறேன் இந்த வீடியோலேயே. என் ஸ்டடி டேபிள் அவ்வளோத்துக்கும் மோசமான ஒரு கண்டிஷனில் இருந்து பார்த்துக்கோங்க. நான் வைக்கும்போது நல்லா தொடச்சி எடுத்து தான் வந்து வச்சேன் பார்த்துக்கோங்க பத்திரமாட்டு. அது இருக்க நிலைமை இப்போ வேறு மாதிரி இருக்குது. அதை பார்க்கும்போதே என் படிப்பு எங்கே போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒன்று தோணிச்சு. ஸோ அதுவும் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நான் என்னோட ரீஸ்டார்டிங் டிசிஷனை பார்த்தீங்கன்னா நான் எங்கள் அம்மா கிட்ட போய் சொன்னேன். எங்கள் அம்மா உடனே என்கிட்ட சொன்ன விஷயம் என்னென்னா இதை தானே அப்பா வாங்கிட்ட முதலேருந்தே சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மறுபடியும் வீட்டில் ஃபுல் சப்போர்ட் தான் எப்போவுமே நான் என்ன பண்ணாலும். ஸோ வீட்லேயும் ஒன்றுமே சொல்லலை. புக்கெல்லாம் வந்து பார்த்தேன் பார்த்துக்கோங்க. அப்படி அங்கங்கே இருக்குது. எல்லாத்தையும் எடுத்து ஒரு இடத்துல குமிச்சு போட்டு வச்சுருந்தேன் அடுக்கலான்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு பின்னாடி நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கங்காடியா ஸ்கூல் கன்னியாகுமரியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஸ்கூல் ரொம்ப ஃபேமஸ். முன்னாடி இப்போவும் ஃபேமஸ் தான். ஸோ கங்காடியா ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா எவ்ரி சண்டே எங்கள் ஊரில் உள்ள பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே நின்று கிரிக்கெட் விளையாடுவாங்க. எங்கள் வீட்டுக்கு பின்னாடி அப்படிங்கிறதுனால நல்லா கிளியராகவே தெரியும். வீட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய காடே இருக்குது. காடுக்கு பின்னாடி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் இருக்குது. இந்த ஸ்கூலில் தான் எங்கள் அப்பா அம்மா 2 பேருமே படித்தாங்க பார்த்துக்கோங்க. சரி இனிமேல் கடகடன் வண்டியை கழுவிட்டு புக்கெல்லாம் அடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு படபடன் வண்டியை கழுவலான்னு எடுத்தேன் பார்த்துக்கோங்க. தண்ணி வந்து நூல் போல் வந்துட்டு இருந்து சரி பரவாயில்ல கொஞ்சமாக வந்தால் கூட சனம் கழுவி முடிப்போன்னு சொல்லிட்டு கடகடன் கழுவ ஆரம்பிச்சிட்டேன் பார்த்துக்கோங்க. டைமே இருக்காது நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாகவே. இனி பொங்கல் எல்லாம் வந்துடும் பார்த்துக்கோங்க. அதனால் வந்து சத்தியமாக டைமே இருக்காது. இன்னைக்கு கழுவினாதான் உண்டு. வண்டியும் பயங்கர மோசமான கண்டிஷனில் மாறிட்டு நல்ல தூசி பிடிச்சி இருந்து வேறு வழியே இல்லாமல் கழுவி தான் ஆகணும் அப்படிங்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டு கழுவி இருக்கேன் பார்த்துக்கோங்க. முன்னாடியெல்லாம் வந்து அதாவது வண்டி எடுத்த புதுசுலலாம் எங்கள் அப்பாவே சூப்பராக எனக்கு கழுவி தருவாங்க. நீ அப்பாவை போட்டு சும்மா ஓத்திரிச்சிட்டு இருக்காண்டான்னு சொல்லிட்டு நானே பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் வந்து கழுவ ஆரம்பிச்சிருவேன். கழுவணும்னு தோணிச்சுன்னா கடகடன்னு எடுத்து கழுவிடுவேன் பார்த்துக்கோங்க. சும்மா அப்பாவை போய் ஓத்திரிக்காண்டான் பார்த்தீங்களா. என் ஸ்டடி டேபிளுக்கு பரிதாப நிலைமையை பாருங்க மக்கா. ஐயோ இதை காணும்போது எனக்கு அவ்வளவு சங்கடமாக இருந்து கேட்டிங்களா. நல்லா சுத்தமாக அதுக்கப்புறம் தொடச்சி எடுத்து நீட் ஆக்குனதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து மனசே நிம்மதியாச்சு. இவ்வளவு நாள் ஆகியும் நான் ஸ்டடி டேபிள் எப்படி இருக்குன்னு கூட நான் எடுத்து பார்க்கல. நான் நினச்சேன் நம்ம தொடச்சி நீட்டாக தான் வச்சுருக்கோம் சுத்தமாக தான் இருக்கும் போல இருக்குது அப்படின்னு பார்த்தா அது ரொம்ப பரிதாப நிலைமைக்கு வந்து மாறி இருக்குது. இதுலேருந்தே உங்களுக்கு தெரியும் என் படிப்பு வந்து எவ்வளோ பின்னாடி போய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் புக்கை பார்த்தீங்கன்னா கடைசியாக லாஸ்ட் குரூப் 4 பக்கம் நான் திறந்தது பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம்லேருந்து அப்படியே பூட்டி வச்சவ தான். புக்கே பார்த்தீங்கன்னா படு மோசமான நிலமையில தூசி பிடிச்சி தான் இருந்துச்சு. புக்ஸ் எல்லாம் அப்புறமா எடுத்து இப்போ தான் எல்லாமே க்ளீனாக வந்து தொடச்சி எடுத்து வைக்கேன். ஆனால் ஒன்று மட்டும் வந்து நிச்சயம் இந்த வாட்டி கண்டிப்பாக புக்ஸை மறுபடியும் நான் வந்து சாக்கில் கெட்டி ஒதுக்க மாட்டேன். நான் கண்டிப்பாக வந்து படிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டு சீரியஸாகவே வந்துட்டு எனக்கு. புக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து நல்லா தொடச்சி நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். நாளையிலேருந்து பக்காவாக படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஏன் இன்னிலேருந்து படிக்கலாம்ல ரம்யா அப்படின்னு கேட்பீங்க. ஆக்சுவலாக எனக்கு வந்து இன்றைக்கும் அதுக்கப்புறமும் இனி எனக்கு ஒர்க் இருக்குது. ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து படிக்கலை. நாளைக்கு ஏர்லியராகவே அதாவது 5 மணிக்கே எழுந்திரிச்சு நாங்கள் ப்ராப்பராக படிக்க ஆரம்பிச்சிருவேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் நெக்ஸ்ட் வ்ளாகில் பார்ப்பீங்க. ஸோ டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் தான் ஸ்டார்ட் பண்ணேன் படிக்கிறதுக்கு. பைபிளில் இப்போ நான் படிக்கிறது பார்த்தீங்கன்னா யோபு தான் படிச்சுட்டு இருக்கேன். இந்த நியூ இயரில் எங்கள் பாஸ்டர் எங்களுக்கு சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நியூ இயர் அன்னைக்கு சொன்ன விஷயம் என்னென்னா இந்த நியூ இயரில் உங்களோட நியூ டைரியில் எந்த ஒரு பேஜுமே வந்து பிளாங்காக இருக்கக்கூடாது. எல்லா பேஜுமே வந்து ஃபில் பண்ணி இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அது உண்மையான விஷயந்தான். லாஸ்ட் இயர் நான் வந்து கடைப்பிடிக்கணும்னு நினச்ச விஷயங்களெல்லாம் கடைப்பிடிக்கலை. ஸோ இந்த வருஷம் என்னோட டைரியில் எந்த ஒரு பேஜுமே வந்து பிளாங்காக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது நானும் டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ நியூ இயரில் ஃப்ரெஷ்ஷாக பார்த்தீங்கன்னா வந்து பைபிளில் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அகைன் மெயினான விஷயம் என்னென்னா இந்த நியூ இயரில் எனக்கு கிடைச்ச வாக்குத்தத்த வசனம் வந்து நீ பலங்கொண்டு திடமனதாக இரு நான் உன்னோடு இருப்பேன் அப்படிங்கிற வசனம் தான் எனக்கு கிடைச்சது பார்த்துக்கோங்க. அந்த டே நான் ரொம்ப டவுனாக இருந்தேன். ஸோ இந்த வசனம் வந்தது பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு பெரிய வந்து பூஸ்டப் மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை பற்றியும் நான் ஒரு வீடியோ ஆல்ரெடி மேக் பண்ணி வச்சுருக்கேன். நான் அப்லோட்
அப்லோட் பண்ணேன். ஸோ நான் எப்போவுமே ஒரு விஷயத்தை ரொம்பவே பிலீவ் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க. ப்ரையாரிட்டி மேட்டர்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியை வந்து நம்ம யாருக்காக கொடுக்குறோம், எதுக்காக கொடுக்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியை நம்ம பிலீவ் பண்ணுற இந்த யூனிவர்ஸ் கிட்ட நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஃபார் ஷுர் நம்ம யூனிவர்ஸ்க்கு தெரியும் நம்மளோட தேவைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ப்ராப்பரான டைமில் நமக்கு வர வேண்டிய விஷயங்கள் எல்லாம் வந்துடும்.